ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கு ᴅᴏᴍᴍᴇ சேனல் என் பேர் சேகர். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்துருக்க மாதிரி இந்த மாதிரி விசுவலைசர் எப்படி நம்ம ஈபிளேர் ஆப் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி தான் இந்த வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் சொல்ல முடியும். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிப் லிங்காக கொடுத்துருப்பேன். அந்த ஜிப் லிங்க் வந்து டவுன்லோட் பண்ண தெரியாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மேலே வந்து உங்களுக்கு ஜிப் லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணால் அதோட வீடியோ லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து ஜிப் லிங்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் ஈபிளேர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாட்டம் வந்து லோட் ஃபார்ம் ஃபைல் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எந்த ஃபோல்டர் வந்து நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாட்டம் வந்து சரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். இதில் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே காணால் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அண்ட் பற்றியில் பென்சில் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அது எதுக்கு நான் இமேஜ் உங்களுக்கு டேக்லைன் கொடுத்துருப்பேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணுறதுக்கான இமேஜ். இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி கஸ்டம் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் இமேஜ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இப்போ உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த இமேஜ் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து செட் ஆகிட்டு, ஆனால் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து விசுவலாக வந்து தெரிய ஆரம்பிக்கல. இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண முடியல தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் விசுவலாக வந்து. இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பிளர் எனபில் வந்து அந்த பாக்ஸில் டிக் பண்ணியிருக்கோம். அதை டிக் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும். அதுக்கு அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டேக்லைன் வந்து உங்களுக்கு பிளாக் ஷேடை வந்து ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ். அதான் பிளாக்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் கஸ்டமில் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ண வேண்டாம். இதில் வந்து கஸ்டமைஸாக கொடுத்துருப்பாங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு ஷேடாக இருந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. இது எதுக்குன்னா சுற்றியில் உங்களுக்கு வந்து பிளாக் ஷேடை வந்து ஆட் பண்ணுறதுக்கான இமேஜாக இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விசுவலாக வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் இப்போ தெரிய ஆரம்பிச்சு. இப்போ அதுக்கடுத்து வந்து ஒரு டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜ் டாப்பில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கவராக தெரிய ஆரம்பிச்சிருப்போம். இப்போ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குண்டான இமேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து சுற்றிலும் வந்து ஆட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்குண்டான இமேஜ் தான் இது. ஆல்ரெடி உங்களுக்கு செட் ஆகி தான் இருக்குது. நீங்கள் அதை செட் பண்ண தேவையில்லை. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜ்னு கொடுத்துருக்காங்க. அதில் அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு இன்ட்டு மாதிரி காட்டும். அதில் தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்குண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிஎன்ஜி இமேஜுக்கு உண்டான லிங்க் வந்து இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி கஸ்டமர் பாக்ஸை கிளிக் பண்ணி பிக் இமேஜ் கொடுத்து இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ கியூட் கப்பிள்ஸ் இந்த இமேஜை தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விசுவலாக வந்து டிஸ்பிளேல வந்து தெரிய ஆரம்பிச்சு. இல்லை வந்துமே பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபுல்லாகவே வந்து தெரிய ஆரம்பிச்சு இந்த மாதிரி வந்து. இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வித இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது பிளராக இருக்கும். இதான் வந்து கஸ்டமைஸாக வந்து கொடுத்துருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு செட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் செட் பண்ண தேவையில்லை. அது கீழே உள்ள இமேஜும் வந்து உங்களுக்கு செட் பண்ணி தான் இருக்குது. அது பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான 2 இமேஜ் தான் இது வந்து. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும். அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டேக்லைனில் வந்து சோசியல் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை எப்படி ஆட் பண்ண பார்த்துரும். இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆல்பம் ஆர்ட்னு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3வது பாக்ஸில் வந்து டிக் பண்ணியிருக்கோம். அந்த பாக்ஸில் வந்து டிக் எடுத்து விட்ருக்கோம். உங்களுக்கு விசுவலாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு செட் பண்ணி தான் இருக்குது. இந்த ஆப்ஷன்லேருந்து நீங்கள் டிக் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு விசுவலாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் பிளேயர்னு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அந்த பார்க்கும் உங்களுக்கு அந்த இமேஜுக்கும் வந்து சென்டரில் உங்களுக்கு அந்த மியூசிக் பிளேயரை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜுக்கில் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இதில் கலரில் வந்து செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டாக ஒரு பிளாக் கலரும் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டாக உள்ளதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சோன்னா உங்களுக்கு வந்து விசுவலாக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வந்து ஆட் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு இமேஜில் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கீழே பார்த்தீங்கன்னா அது பார்க்குண்டான இமேஜ். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பிளேயருக்கு அந்த மியூசிக் பிளேயருக்கு மேலே வந்து ஒவ்வொரு பார் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான இது பார் தான் இது வந்து. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது எதுக்குண்டான பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பார்ட்டிகல்ஸ் தான் இது. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் கஸ்டமில் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்டமைஸாக கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த டெம்ப்ளேட் வந்து. இப்போ நான் வந்து 3வது உள்ள சர்க்கிளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் நம்ம வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஈவினிங் எடிட்டிவ் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.